புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆதனூர் கண்மாய்க்கு செல்லும் வைகை ஆற்று கால்வாய் ஷட்டரை இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் திறந்து விடுவதால் அருகில் உள்ள சீனியப்பா நகர் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரன், என்ன நடந்தது? நிச்சயமாக கனிமொழி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சீனியப்பா நகரில் சுமார் 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வைகை ஆற்றில் உபரி நீரானது திறந்து நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆதனூர் கம்மாயானது நிரம்பியுள்ளது. இதையடுத்து கம்மாய்க்கு செல்லும் வைகை ஆற்று கால்வாய் சட்டர் மூலம் அடைத்து வைத்துள்ளனர். ஆனால் இரவு நேரங்களில் சிலர் சட்டரை திறந்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தண்ணீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வருகிறது. மேலும் கடந்த 2 நாட்களாக மானாமதுரை பகுதியில் அவ்வப்போது மழையானது பெய்து வந்தது. இதனால் சீனியப்பா நகரில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ள காட்சியையும் நம்மால் பார்க்க முடியும். இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து சீனியப்பா நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் நம்மிடம் கூறுகையில், ஆதனூர் கம்மாயானது நிரம்பிய நிலையில் கால்வாயை சட்டர் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடைத்து வைத்துள்ளனர். ஆனால் இரவு நேரங்களில் திடீரென சட்டரை திறந்து விடுவதால் எங்கள் பகுதிக்குள் தண்ணீரானது புகுந்து விடுகிறது. ஏற்கனவே தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் உள்ள நிலையில் தொடர்ந்து திறந்து விடுவதாகவும் இதனால் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் முடங்கியுள்ளோம் என்றும் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்றும் மேலும் ஆற்று கால்வாயில் இரவு நேரங்களில் சட்டரை திறந்து விடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.